ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான அழகான கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில சுத்தமான நாட்டு பசுமாடு பால்ல செஞ்ச நெய் கொஞ்சம் துருவன தேங்காய் லைட்டா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெள்ளத்தை நல்லா வடிச்சு ஒரு பாத்திரத்துல சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து இதை வடிகட்டி ஒரு கடாயில சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காவை கொஞ்சமா நசுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வதக்கி வச்சிருந்த தேங்காவை சேர்த்து நல்லா வெள்ளத்தோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வேக வச்ச கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகிற வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை பூர்ணம் ரெடி. இப்போ நம்ம மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ல பாரம்பரிய அரிசியில கிச்சடி சம்பா அரிசியில செஞ்ச கொழுக்கட்டை மாவு தாங்க இது. இப்போ கடாயில தண்ணி சூடானதும் இந்த மாவை கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சமா திக்காகும். அந்த நேரத்துல கொஞ்சமா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வரும். இந்த நேரத்துல கேஸ் ஆஃப் பண்றீங்க. இப்போ இந்த மாதிரி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கொழுக்கட்டை ஆச்சு நம்ம மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ல தனியாவே நீங்க வாங்கிக்கலாம். இதை கொழுக்கட்டை மாவும் கொஞ்சம் பூர்ணம் இது உள்ள சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மூடிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகான கொழுக்கட்டை உங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்க விநாயகருக்கு நீங்க படைக்கலாம். கையில செஞ்சா கூட இந்த அளவுக்கு அழகு வராது. இது விநாயகர் பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான அழகான கொழுக்கட்டை ரெடி. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான எல்லா பொருளும் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.